வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றே உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவு அறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாற்று செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. நன்றிங்க. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான துறை சாந்தியோகம் நடத்திய அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்முடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து மகானின் கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர்
ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். நேற்றைய கவியின் தொடர்ச்சி இன்றைக்கு. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவி மெய்ப்பொருள் உணர்வு. அளவு முறை கடந்த அறிவு அருகுணங்களாகி 5 பெரும் பழிச்செயல்கள் ஆற்றுவதை சொல்வேன். களவு, கொலை, பொய், சூது, கற்பழித்தல் என்னும் களங்கமெல்லாம் இவற்றால் மனிதகுல வாழ்வில் பிளவுபடும் நட்புறவு பெருகும் சிக்கல். மேலும் பிறப்பினது நோக்கமுடன் மதிப்பும் வீணாகும். உளவியலின் கலை உணர்ந்து உயர்ந்த அறிவில் வாழ உண்மை பொருள் உணர்ந்து பழி செயல் விடுத்து உய்வோம். ஐயா சொன்னது போல நேற்றைய கவியின் தொடர்ச்சி. அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது இந்த கவியின் சிறப்பு. அளவு முறை கடந்து அறிவு அருகுணங்களாகி, அதாவது கர்மயோகத்துல நித்திய கர்மா, அதாவது உயிர் வாழ்வதற்கு செய்தே ஆக வேண்டிய கடமைகள், உணவு, உழைப்பு, நீர், உடல் கழிவுகளின் உந்து வேகம், இவற்றெல்லாம் செய்தே ஆக வேண்டிய செயல்பாடுகள். இது நித்திய கர்மா. அடுத்து காமிய கர்மா, அதாவது மனம் வயப்பட்ட, ஆசை வயப்பட்ட செயல்பாடுகள் காமிய கர்மா. பிறகு நிஷ்காமிய கர்மா, அதாவது காமிய கர்மத்திற்கு எதிர் சொல்லாக அல்லது பக்குவப்பட்ட நிலை நிஷ்காமிய கர்மா. எதையுமே இச்சை வயப்படாமல் ஒரு கடமை உணர்வோடு செய்கின்ற பக்குவம். நித்திய கர்மத்தில் நிஷ்காமிய கர்மா, இதுதான் முக்கியமான அம்சம். இந்த நிஷ்காமியத்தை எப்படி எட்டுவது? அவ்வளவு எளிமையானதா என்றால் இல்லை. அது எங்கே துவங்குவது என்றால் நித்திய கர்மத்தில் நிஷ்காமிய கர்மா என்று. மகிழ்ச்சி அவர்கள் இந்த கருத்தை பேசுகின்ற போது அடிப்படை தேவையின் சார்பாகத்தானே எண்ணம் எழுந்து தேவைகள் உருவாகின்றன, முயற்சி செயல் வருகின்றன. எனவே இந்த உணர்வுகள் எழுந்து அந்த தேவைகளை நிறைவு செய்கின்ற போது இதெல்லாம் நித்திய கர்மா. இதுல எப்படி காமிய கர்மாவாக மாற்றம் பெறுகிறது அப்படின்னா, இந்த நித்திய கர்மமாகிய உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், இவற்றிலே மனம் ஊடுருவுகிறது. அது என்ன சுக துக்கம் இருக்கிறது என்பதிலே மனம்தான் அதை ஊடுருவி மனதின் வழியாக அறிவு உணர்கிறது. அப்போ நித்திய கர்ம செயல்பாடுகளிலே மனம் ஊடுருவுகின்ற போது மனதின் இயல்பை என்ன? காக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன், என்ஜாய்மெண்ட், இதுதான் மனதோடைய வேகம். அப்ப தரம் பிரிக்கிறது. இப்போ உணவு உண்பது நித்திய கர்மா என்று வைத்துக் கொண்டால் அதை பார்க்குது. எந்த வகையான உணவு, நிறம், அதனுடைய வடிவம், அதனுடைய சுவை, இதெல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து ரசிக்கிறது. சில வகை உணவுகள், ஒரே உணவு மட்டுமே நம்ம சாப்பிட்றது இல்லை, சில வகை உணவுகள். இப்போ அவற்றெல்லாம் சுவைத்த உடனேயே இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது பரவாயில்லை, இது பிடிக்கல, ஐயோ இது வேண்டாம் என்று தரம் பிரித்து விடுகிறது. சரி, தரம் பிரித்த பிறகு எது தனக்கு மிகவும் பிடித்திருக்கிறதோ
அதிலேயே அளவுக்கு அதிகமாக தூய்க்க விரும்புகிறது. இங்கதான் சிக்கல் துவங்கும். தனக்கு பிடித்ததை அளவுக்கு அதிகமாக தூய்க்க விரும்புகின்ற போது ஒன்று, உடல் அதை ஏற்றுக்கணும். இனிப்பு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம்தான். குழந்தை முதல் தாத்தா வரைக்கும் இனிப்பு என்பது எல்லோருக்கும் பிடித்தமான விஷயம். ஆனா சர்க்கரை வியாதின்னு சொல்றோமே, இது எதுல வந்தது? இனிப்புல தான் வந்தது. பாவக்காய் பெரும்பாலும் அது கசப்பு என்பதில் குழந்தைகளுக்கு பிடிக்காது. பெரியவர்களும் அதன் நன்மை கருதி கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் விரும்பி சாப்பிடுவார்கள் மிக குறைவு. ஆனா பாவக்காய் சாப்பிட்டு எனக்கு இந்த வியாதி வந்தது என்று யாராவது சரித்திரத்துல ஒரு சாட்சி உண்டா? அப்போ மனம் தனக்கு பிடித்ததை அளவுக்கு அதிகமாக தூக்கின்ற போது அதிலேயே நோய். இதே ஒரு முறையற்ற பால் கவச்சு எடுத்துங்களேன், அப்ப என்ன ஆகும்? பல பிரச்சனைகள் உருவாகும். அந்த ரகசியமான உறவு வெளிப்படுகின்ற போது பல வகையான குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். அப்போ தான் விரும்பியதை தூய்க்க வேண்டும் என்று மனம் முனைகின்ற போது அதில் உடல் நோய்களாகவும் வாழ்க்கை சிக்கல்களாகவும் உதாரித்தனமாக செலவு செய்தால் மனம் போன போக்கில அது பற்றாக்குறை வறுமையாகவும், எனக்கு பிடிச்சது நான் எப்படி வேணா பேசுவேன் என்று பேசினால் உறவு நட்பு பகையாகவும், இப்படி மனம் பிடித்த வகையிலே செயல்படுகின்ற போது எல்லாமே நெகட்டிவா போயிடும். வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய எல்லாமே துன்பத்தை தரக்கூடிய வகையிலே எதிர்முனையாக போயிடும். அதனால் இந்த நித்திய கர்மத்தில் மனம் நுழைந்து தனக்கு பிடித்ததை அதிகமாக நேசிக்கின்ற போது ஏற்படக்கூடியது. இது என்ன சொல்றோம்? அளவுக்கு அதிகமாக விரும்புகின்ற மனோபாவத்தை காமிய கர்மா, பேராசை வயப்பட்ட மனம் அப்படின்றோம். இப்ப இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்றால் 2 வகையிலே விடுபடணும். இப்போ ஒன்று கர்ம யோக முறை. அதாவது எதை செய்தாலும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு என்பது கர்ம யோகம். மகிழ்ச்சி சொல்லக்கூடியது என்ன என்றால் விளைவு அறிந்த விழிப்போடு இதை செயல்படுத்தினால் என்ன வரும் யோசிச்சு பாருங்க. விளைவுகளை கணித்து கொண்டு செயல்களை முறைப்படுத்தி கொண்டு ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறியோடு வாழ்கின்ற தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம் என்று மிக அற்புதமான விளக்கத்தை தந்தார் மகர்ஷி அவர்கள். சரி, இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் உடனே இதை பிடித்து கொள்ள முடிகிறதா, பின்பற்ற முடிகிறதா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது 3500 ஆண்டுகளாக இதில் வெற்றி பெற்றவர்கள் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கு. அப்ப காரணம் என்ன என்றால் இதை தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள் என்னன்னு பாருங்க. ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த கர்மயோகத்தை எப்படி எட்ட முடியும் என்றால் 2 வகையாக பிரிக்கிறோம். ஞான இந்திரியம், உணர்புலன்கள், செயல் புலன்கள். இப்போ செயல் புலன்களிலே ஒரு காரியத்தை செய்கிறோம். அப்போ அந்த வெற்றியிலே மனம் மயங்கி போயிடும். அப்போ அந்த காரியத்தை செய்கின்ற போது நான் மட்டும்தான் செய்யறேன்னா, எல்லாரும் தான் செய்யறாங்க, உலகத்தில் நம்ம விட உயர்ந்தவங்க யாராவது இருக்கத்தான் செய்வாங்க, இல்லை நான் மட்டும் என்ன பெருசா சாதிச்சிட்டேன் என்ற ஒரு எண்ணம் என்றால் அடக்கம் காக்கப்படும். அது என்னை போல யார் உண்டு நினைச்சா உச்சத்துக்கு போயிடும். அப்போ செயல் புலன்களிலே பெறக்கூடிய சாதிக்கக்கூடிய சாதனைகள், அதே போல உணர்புலன்கள், இதுதான் கொஞ்சம் ஆபத்து அதிகம். பெரும்பாலும்
ஐம்புலன்கள் என்று பேசுகின்ற போது நாம் கர்மேந்திரியங்களை நினைக்கிறது இல்லை, இந்த உணர்ப்புலன்களாகிய ஞானேந்திரியங்களை தான் நினைக்கிறோம். ஏன்னா இதுதான் நமக்கு ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அழுத்தம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை. ஸ்பரிசம் என்பது தாம்பத்தியத்தை தான் குறிக்கும். சுவை, வாசனை, பார்வை, ஓசை. ஓசையிலே கூட காது கிழிக்கிற அளவுக்கு தான் இப்போ சத்தம் வச்சு கேட்குறாங்க. அது வந்து அனிருத் மியூசிக்கெல்லாம் கேட்டீங்கன்னா காது கிழிஞ்சிடும். இப்படி ஒரு இசை ரசிக்கின்ற மக்களுடைய பாவனை. அப்போ இதெல்லாம் என்னாச்சு, கண்ணு பார்வை குறைச்சி மங்கி போகுது, கேட்கும் திறன் குறைஞ்சு போகுது. அப்போ மனம் தனக்கு பிடித்தது போல் செயல்படுகின்ற போது உணர்ப்புலன்கள் வழியாக அந்த இன்பத்தை துய்ப்பதற்கான இயற்கை அமைப்பு இருப்பதனால இந்த உணர்ப்புலன்கள் மூலமாக சுவையை ரசித்து பதார்த்தங்களை சாப்பிடுகிறோம். நாக்கில் உள்ள வரைக்கும் தான் உணர்ப்புலன், உள்ள போயிடுச்சுன்னா செயல் புலன். அது செரிக்கணும் இல்லை. அப்போ செரிப்பதற்கு செயல் புலன்கள் எவ்வளவு பாடுபடுது என்பதை யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? இந்த வயிறு அப்படியே பார்க்கும் மேலே, நீ பாட்டுக்கு அரைக்காம உள்ள தள்ளிடுறது எல்லாம் யாரா செய்யறதுன்னு இந்த வயிறு மேலே நாக்கை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கும். அதுபோல இந்த உணர்ப்புலன்களிலே உள்ள அனுபவங்கள், அதில் உள்ள சுகத்திலே உள்ள நாட்டம், இது நோய்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணமாகிறது. அதனால் இது இரண்டையாக பிரித்து இதிலே முதல்ல பக்குவமா கர்மயோகத்தை இதிலே பின்பற்று. சரி, இதுல பின்பற்றி கொஞ்சம் பக்குவமாகிற போது இந்த ரெண்டையும் பயன்படுத்துவது எது? ஏன்னா புலன்கள் தானாக வேலை செய்யாது. அது இயக்குகின்ற சூத்திரதாரி யாருன்னு பார்த்தா ஆசைகள், மனம். அப்போ மனசை பக்குவப்படுத்து சந்நியாச யோகம். மனதிலிருந்து எண்ணங்களை சீர்படுத்துவது சந்நியாச யோகம். இதற்கு துணை செய்வது தியான யோகம். அப்ப கர்மயோகத்தை வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்றால் அவருடைய செயல்முறை என்ன? 2 புலன் வகைகளாக பிரித்து அதிலே அளவு முறையோடு என்ற நீதிகளை பின்பற்றி பெரும் மன ஆசைகளை சீர்படுத்தி பிறகு எண்ணங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய, எண்ணம் கடந்து போகக்கூடிய தியான பயிற்சிகளை தன்னை இணைத்து கொண்டால் கர்மயோகத்தில் வெற்றி பெறலாம். இப்படி இந்த புலன் வழி வாழ்க்கை அளவு முறை கடந்து போனதற்கு காரணம் என்ன என்றால், நித்திய கர்மத்தில் மனம் நுழைந்து அதனால் வெளிப்பட்ட, அதனால் தோன்றுகின்ற காமிய கர்மா, மனம் வயப்பட்ட, இச்சை வயப்பட்ட எண்ணம், சொல், செயல், இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் காரணம். அதனால் அளவு முறை கடந்து அறிவு அறிகுணங்களாகி இந்த இரண்டையும் கடந்து போனதனால் தானே இந்த அளவுக்கு மேலே போகக்கூடாது. போனா என்ன, இதெல்லாம் சரியில்லைப்பா, செஞ்சா என்ன என்று எதையும் மீறி போகின்ற தன்முனைப்பு, அதுல சிக்கி எல்லாவற்றையும் கடந்து போகின்ற போது அளவு முறை கடந்த அறிவு அதன் அனுபவங்கள் பதிந்து குணங்களாகின்ற போது இதுவே பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களாக மாறுகிறது. சரி, இது சும்மா இருக்குமா? இது செய்கின்ற அட்டகாசங்கள் 5 பஞ்சமகா பாவங்கள். அது நேற்று நாம் பார்த்தோம். இதை களவு, கொலை, பொய், சூது, கற்பழித்தல் பார்த்துட்டோம். எனும் களங்கமெல்லாம் இவற்றால் மனித குல வாழ்வில் பிளவுபடும் நட்புறவு. இப்போ ஆசைப்பட்ட அளவுக்கு அனுபவிக்கணும்னு சொன்னான். வள்ளுவர் சொல்லுவார், துப்புரவிலான் துவர துறவாமை, உப்புக்கும் காடிக்கும் கூற்று.
அப்படின்னு மிக அற்புதமான குரல். இது இன்னைக்கு சந்தையில் உள்ள திருக்குறள் விளக்கங்கள் எதுலையுமே இதுக்கு சரியான உட்பொருள் கிடையாதுங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆசைகளை நிறைவு செய்யக்கூடிய வசதி இல்லாதவன், அதனால் ஆசைகளை விடவும் முடியாதவன், புளித்த நீருக்கும் உப்புக்கும் யமனாவான் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. இதுக்கும் உப்புக்கும் புளிச்ச தண்ணிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இதை சிந்திச்சு பார்க்கணும். ஆழமான சிந்தனை வேணும். அப்படி சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் துப்புரவிலான் ஆசைகள் வரும். அதுவும் அனுபவங்கள் பெருக பெருக ஆசைகள் விரிந்து கொண்டே போகும். அனுபவங்கள் பெருக பெருக ஆசைகள் விரிந்து கொண்டே போகும். ஸோ நாம இந்த வாழ்க்கைக்கு ஒரு எல்லை வகுக்காமல் தானாக எல்லைக்கோடு கிடையவே கிடையாது. இவ்வளவு போதும் என்ற ஒரு எல்லைக்கோடு நாம தான் வகுத்தாகணும். வரவு வரட்டும், அதை நிறுத்த முடியாது. ஏன்னா சம்பாதிக்கின்ற திறமை எல்லோருக்கும் கிடையாதுங்க. ஒரு தொழிற்சாலை நிர்வகிக்கின்ற திறமை எல்லோருக்கும் வந்துடாது. அப்ப அவரவர் திறமைகளை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். அது இறைவன் விதித்த விதி, கர்மா விதித்த விதி. இந்த தொழிலெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் நீ செய்தாகணும் என்பது கர்மா விதித்த விதி. ஆனா அதன் பலன்களை துய்ப்பதிலே, நான் சம்பாதிச்சேன், நான் இப்படி வேணா செலவு பண்ணுவேன் அப்படின்னா இது என்னாகும் அப்படின்ற வள்ளுவர் சொல்றாரு, புண்ணியத்தின் பலன் இருக்கு. இந்த வாய்ப்பு கிடைச்சதுப்பா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் இதை புண்ணியமாக மாத்திக்கோ. அப்பதான் உன்னுடைய சந்ததிகளுக்கு இந்த புண்ணியம் உன்னை போலவே பயனாகும். எனக்கு கிடைச்சது நான் மட்டும் வசதியா என்ன வேணா செய்துக்குவேன் அப்படின்னா புண்ணிய கணக்கு முடிஞ்சு போயிடும். இதில் அலமுறை மீறுகின்ற போது பாப கணக்கு வரவுல எழுதப்படும். பிறகு சந்ததி துன்பத்தை சந்திப்பதை தவிர வேறு வழி கிடையாது. இதை மாற்ற முடியாத தெய்வநீதி. அதனால் அந்த எல்லைக்கோடு போட்டுக்கொண்டு இதற்கு மேல் வரக்கூடிய நன்மைகளை சக மக்களுக்கு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு கர்ம யோகம் வேண்டும், நிஷ்காமிய கர்மம் வேணும். அப்பதான் புண்ணியம் என் மூலமாக தந்த நன்மைகளை நான் அடுத்த தலைமுறைக்கு பணமா வச்சுட்டு போக முடியாதுங்க, சொத்துக்களை வச்சுட்டு போக முடியாது. அது இருக்குமா போகுமா தெரியாது. ஸ்விஸ் பேங்க்லயே பத்திரமா சேர்த்து வச்சாலும் பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா அவ்வளவுதான். இட் வில் பிகம் டொனேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் வில் பிகம் டொனேஷன். அதனால எந்த பேங்க்ல நீங்க சேர்த்து வைத்தால் ஐடி கேட்காம, பாஸ்போர்ட் கேட்காம, நமக்கோ நம்முடைய சந்ததிக்கோ தவறாது வந்து சேரும் என்றால் அந்த வங்கி தான் தர்ம கணக்கு வங்கி. அங்க சேர்த்து வச்சுட்டா நிச்சயமா நம்முடைய சந்ததி நல்லா இருப்பாங்க என்று அந்த அளவு முறை வகுத்தால் அன்றி இந்த நிலைக்கு மனிதன் போகவே முடியாது. அதனால் என்ன சொல்றாங்க, இந்த களங்கம் எல்லாம் இவற்றால் மனித குல வாழ்வில் பிளவுபடும் நட்புறவு. எப்படி? இவன் வசதியும் இல்லை, சரி நமக்கு இல்லப்பா, அதை வெட்டிக்கு சுமந்துட்டு என்ன பண்ண போறோம் இந்த ஆசைகளை அப்படின்னு அந்த ஆசைகளை தூக்கி வெளியே போட முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. வசதியும் இல்லை, ஆசைகளை விடவும் முடியல. இப்போ எப்படி அதை நிறைவு செய்து கொள்ள முடியும் என்றால் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், அடுத்து உறவு நட்பு, பிறகு இந்த சமுதாயம், பிறகு அரசாங்கம், பிறகு இறைவன். இப்படி ஆசைகளை நம்ம இத்தனை வகைகளிலே கேட்டு பெறுகிறோம். சரி, இப்ப எப்பவும் கேட்டுக்கிட்டே இருந்தா ஆண்டவன் காது கேட்காது. நீங்க எவ்வளவு வேணும் புலம்பிக்கிட்டே இருக்கலாம். ஆனா உறவு நட்பு அதுக்கு உதவி செய்வாங்க இல்லையா? எத்தனை நாள் செய்துகிட்டே இருப்பாங்க. வந்தாலும் ஏதாவது கேட்டுட்டு தான் வருவான் அப்படின்னா
அவனை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வருமா இல்லையா? ஒரு கட்டத்தை என்ன நினைப்பாங்க, இவன் ஊதாத்தனமா செலவு பண்றான், வந்து இங்க கேட்டுட்டு இருக்கிறான், இல்லப்பா என்று மறுக்கின்ற போது அவன் என்ன சொல்லுவான்? துவேஷம் செய்வான், கண்டபடி பேசுவான், வச்சுக்கிட்டே இல்லைன்ற நாசமா போனவன்பா, கூட பிறந்தவன் உனக்கு கொஞ்சம் கைகள் கொடுக்கறது இல்லை அப்படிமா. இப்ப என்னாச்சுங்க? உறவு கெட்டு போச்சா? அப்போ நட்பும் இதே போல கெடும். அப்போ புளித்த நீர் என்பது எதை காட்டுகிறது என்றால், ஒரு பொருளை, உணவுப் பொருள் அப்படியே வச்சுன்னா புளிச்சு போகுது இல்லை? அப்போ டைம் ஃபேக்டர், நீண்ட காலம் கெட்டு போகுது. அதே போல நீண்ட கால உறவும் நட்பும் கெடும், புளித்த நீர். ரெண்டாவது, இத்தனை நாள் நமக்கு இத்தனை வகையில் உதவி செய்தார்களே, இவருக்கு நன்றி பாராட்டணும் இல்லையா? அதுக்கு பதிலா இப்ப துவேஷம் செய்கிறான். அப்ப நன்றி கொன்றவனாகிறான். அது உப்பு. எனவே துப்புரவிலான் துவரத் துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று என்றால், ஆசைகளை நிறைவு செய்யக்கூடிய வசதி இல்லாதவன், ஆசைகளையும் விட முடியாதவன், நீண்ட கால உறவு நட்புக்கும் நன்றி உணர்வுக்கும் யமனாகிறான். எவ்வளவு அற்புதமான கருத்தை பாருங்க. அதைத்தான் மகர்ஷிங்க சொல்றாங்க, இந்த களங்கம் எல்லாம் மனிதகுல வாழ்வில் பிளவுபடும் நட்புறவு, பெருகும் சிக்கல், மேலும் முக்கியமான காரணம் பிறப்பினது நோக்கமும் மதிப்பும் வீணாகும். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், பிறர்க்கரிய மாட பிறப்பு பெற்ற ஒருவன் இப்பிறவியிலேயே ஈஸ்வர பிரேமையை அறிய முயலாது போனால், இந்த வார்த்தையை பாருங்க, அறியாது போனான்னு சொல்லல, அறிய முயலாது போனால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். அவன் பிறந்ததற்கும் வளர்ந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் அடையாளமே கிடையாது, அர்த்தமும் கிடையாது. அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. இப்படி வாழ்கின்ற மக்கள் தான் உலகில் ஏராளம். அதனால் பிறவியின் நோக்கமும் போச்சு, யார் மதிப்பாங்க? கடங்காரன, குடிகாரன, ஒழுக்கம் கெட்டவன யார் மதிப்பாங்க? வள்ளுவர் சொல்லுவார், குடிகாரன பெற்ற தாயே வெறுப்பாள் அப்படிப்பார். குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா, தள்ளாடிட்டு வந்தா பெற்ற தாய் எத்தனை தவறுகளை மன்னிப்பாங்க, அப்படிப்பட்ட தாயே வெறுப்பாள் அப்படிம்பார் வள்ளுவர். எனவே மதிப்பும் வீணாகும். உளவியலின் கலை உணர்ந்து உயர்ந்த அறிவில் வாழ, சைக்காலஜி தெரியணும் முதல்ல. உளவியல் கலை உணர்ந்து, கலை என்பதே 63 கலைகள், ஆய கலைகள் 64. சரி, இந்த 64ல மனவளக்கலை இல்லை. ஏன் சேர்க்கல அப்படின்னா, இத்தனை கலைகளும், 64 கலைகளும் மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவை. இசைக்கலை, ஓவியக்கலை, நாட்டியக்கலை, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, சமையல் கலை. அப்ப இது எல்லாமே பார்க்கின்ற போது, தூக்கின்ற போது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அப்ப கலை என்பது சுகம் தருவது. அந்த கலையை துக்கமாக மாற்றுவது எதுங்க? மனசுதான். சமையல் கலை நல்லா தான் இருந்தது, சமைச்சு வச்சாங்க, அதுக்காக அளவு முறை தாண்டி சாப்பிட்டா பிரச்சனை தானே. எனவே உளவியலின் கலை உணர்ந்து உயர்ந்த அறிவில் வாழ. ஏன்னா அறிவு சார்ந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை, மனம் சார்ந்த வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் கலந்தது மாறி மாறித்தான் வரும். ஸோ வாழ்வது மனமாக இருக்கின்ற வரைக்கும் பிரச்சனைகள் தீராது. வாழ்வது அறிவாக மாறிவிட்டால் பிரச்சனையே வராது.
So the remedy for all problems is enlightenment. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அதனால் உளவியலின் கலை உணர்ந்து உயர்ந்த அறிவில் வாழ உண்மை பொருள் உணர்ந்து பொருள் சார்ந்தே வாழ்கிறோம். உலக வாழ்க்கை என்பது பொருள் சார்ந்த வாழ்க்கை தான். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு, இந்த பொருளை சார்ந்து வாழ்ந்தால் உனக்கு சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும். எதை சார்ந்து வாழ வேண்டும் என்றால், இந்த பொருள் என்பதற்கு அர்த்தமே இறைநிலை. இருப்பாக அசையாது அசைவென்றிருக்கக்கூடிய ஒன்று பொருள். இப்போ ஜட பொருள் எல்லாம் நாம் பொருள் என்று குறிப்பதனால அந்த மூலமாகிய இருப்பாகிய அந்த தெய்வத்தை சுத்தவெளியை குறிப்பதற்கு மெய் பொருள் என்று, மெய் என்றாலும் இருப்புன்னு தான் அர்த்தம், பொருள் என்றால் இருப்புன்னு தான் அர்த்தம். எனவே இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து மெய்ப்பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு போ. சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றாங்கு சார்தரா சார் தரு நோய். இன்னொருத்தரை சார்ந்து வாழ்வது ஒரு பெரிய நோய். ஏன்னா பிரபஞ்சமே அந்த நோயில் தான் வாழ்கிறது. இறை தொகையிலே அதன் மூலக்கூறு எல்லாத்துக்கும், அதுவே இறைநிலை சார்ந்துதான் வாழ்கிறது. அப்ப எதையுமே சாராது ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்க போகணும்? கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. அப்போ சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றாங்கு சார்தரா சார் தரு நோய். இந்த சார்பு நோயிலிருந்து விலக வேண்டும் என்றால் எது எதையும் சாராது இருக்கிறதோ அந்த மெய்ப்பொருளை சார்ந்து விடு. அப்ப அந்த உண்மை பொருள் உணர்ந்து பழிச்செயல் விடுத்து ஒய்வோம். ஏன்னா தெய்வத்தை அறிந்தால் தெய்வ நீதி புரியும், தெய்வ நீதி புரிந்தால் ஒழுக்கம் வரும். இந்த வகையில் அல்லாது வேற எந்த வகையிலாவது ஒரு மனிதன் ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டா, சாட்சி உண்டா பாருங்க. சில பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. காரணம் என்ன? வினைப்பதிவு. அதுக்கு காரணம் யாரு? அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கை. அப்போ இந்த 3 வகையில் அல்லாது ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு வேறு வழியே சாத்தியமே கிடையாது. அப்போ வெறும் சடங்கு சம்பிரதாயங்களிலே மூழ்கி போகாமல் தெய்வத்தை அறிந்து தெய்வ நீதியை உணர்ந்து அதை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கை, இதுதான் பிறவியின் நோக்கம், இதுதான் பிறவியின் மதிப்பு. அப்ப என்னாகும்? இந்த மெய்ப்பொருளை அறிகின்ற போது ஆணவம் அற்று போகும், அடக்கம் அமரருள் உய்க்கும். இல்லைன்னா அடங்காமை ஆர் இருள் உய்த்து விடும், மிக பெரும் பரீட்சைகளை செய்ய வைத்து பாவத்திலே தள்ளிவிடும். அதை அழகா சொல்லுவார் கண்ணதாசன். இந்த மனசு இருக்குதே, அரித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது, அப்படியே விட்டுவிட்டால் முடிவும் இராது, நயத்தாலும் பயத்தாலும் அடங்கி விடாது, நமக்குள்ள இருந்து கொண்டு நன்மை தராது. இப்படி நம்மை பாவத்தில் ஆழ்த்திவிடும் என்ற அந்த பாடல் முழுக்க அற்புதமான பாடல், மனம் ஒரு குரங்கு அப்படின்னு. அதனால் இந்த பழிச்செயல் விடுத்து ஒய்வோம். ஆணவம் அற்றுவிட்டால் தான் தனது அற்று போகும், தான் தனது அற்றுவிட்டால் 6 குணங்கள் எழாது, 6 குணங்கள் எழவில்லை என்றால் பஞ்சமகா பாவங்களுக்கு இடம் ஏது? எனவே இந்த வாழ்க்கைக்கு பாதுகாப்பு எது என்றால் அரண் வலியுறுத்தல். இறைவனின் தெய்வ நீதி என்ற அரணுக்குள் வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு துன்பத்தின் சாயல் கூட விழாது. அந்த அரணை தாண்டி வெளியே வந்துவிட்டோம் என்றால், இடந்தோட்டத்தை விட்டு வெளியே வந்துவிட்டோம் என்றால் அழுதுதான் வாழ்ந்தாகணும். இங்க சுகத்துக்கு
இடம் மிக குறைவு. இன்பம் கனவில், துன்பம் எதிரில் தான் தெரியும். அப்ப வாழ்ந்ததுல என்ன நிறைவு இருக்கும்? அதனால்தான் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஏன் மக்கள் வாழ்ந்தோம் என்ற நிறைவு பெறுவதில்லை என்றால், இவன் எதை அடைய வேண்டுமோ அதை அடைவது இல்லை. இதை வலுப்பெருந்து ரொம்ப அருமையா சொல்வார். இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர் என்பார். என்ன அர்த்தம்னா, இந்த சூதாட்டம் இருக்கு பாருங்க, ஜெயித்தவன் ஒரு கட்டத்தில் இன்னைக்கு வசூல் போதும் என்று எழுந்துருவான். அந்த தோத்தவன் இருக்கானே எழுந்திருக்கவே மாட்டான். ஏன் என்றால், இந்த ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு இப்படி எல்லாம் யாரு போறாங்க என்றால், பணத்தை வைத்து கொண்டே பணத்தை சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கறவன் தான் அங்க போவான். உழைத்து சம்பாதிக்க நினைக்கிற அங்க போக மாட்டான். உழைப்பில் வாழ வேண்டும் என்ற நினைப்பவன், உறுதி உள்ளவன் இங்க போக மாட்டான். இங்க யார் போவாங்க? பணத்தை வைத்தே பணத்தை சம்பாதிக்க முடியுமா? இப்போ சூதாட்டத்துக்கு போகணும்னு சும்மா கை வீசிட்டு போக முடியுமா? கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போனாதான் உள்ளே நுழைய முடியும். அப்ப இவருடைய நோக்கம் என்ன? இது ஒரு முதலீடுன்னு வச்சுங்களேன். இதை விட பல மடங்கு சம்பாதிச்சு வரணும்னு உள்ள போறான். இப்ப நடந்தது என்ன? வராதது மட்டும் இல்லை, கொண்டதும் போச்சு. அப்போ ப்ராஃபிட் ஆஃப் லாஸ், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அதாவது நட்டம் ஆகும்னு நினைச்சோம், ஆகலைன்னு சொன்னா அது ஒரு வகை லாபம் தானே. லாபம் வரும்னு நினைச்சோம், வரல, அது ஒரு வகை நட்டம் தானே. அது போல ப்ராஃபிட் ஆஃப் லாஸ், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு காமர்ஸ்ல ஒரு கோட்பாடு உண்டு. அது மாதிரி இங்க இவனுக்கு 2 மடங்கு லாஸ். ஒன்னும் எதிர்பார்த்த பொருள் வரல, இன்னொன்னு கொண்டதும் போச்சு. ஸோ 2 மடங்கு நட்டம். எந்திரிக்க முடியுமா? விட்டதை பிடிக்கணும்னு விட்டத்தில் தொங்குற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருப்பான். அப்ப இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல், இதே போலத்தான் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர். எவ்வளவு கஷ்டம் வருதோ அவனுக்கு இந்த வாழ்க்கை போதும் என்ற எண்ணமே வராது. வாழ்ந்தது போதும் அப்படி எண்ணமே வராது. இன்னும் வாழணும்னு தான் ஆசையா இருப்பான். காரணம் என்னன்னு பாருங்க. காரணம் என்ன? பிறப்பின் நோக்கம் என்பதே துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பது. இதுதான் வாழ்க்கையின் படித்தளங்கள். துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைத்து, இதுதான் வாழ்க்கை. அப்ப அந்த பேரின்பத்தை திளைக்கவில்லை என்றால் வாழ்க்கை தோத்து போச்சு. அப்ப எப்படி உயிரோட முடியும்? அப்ப யார் சாவை கண்டு பயப்படுவார்கள் என்றால், நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற நினைப்பு வராமல் சாவை கண்டு தைரியமா ஃபேஸ் பண்ண முடியாது. அப்ப இன்னும் எத்தனை காலத்துக்கு வாழ்வது என்ற எண்ணம் யாருக்கு வரும்? சலிப்புல வரும். அது பக்குவம் அல்ல, நிறைவிலே வரணும். என்ன இருக்கு இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு? எல்லாம் ரைட், ஓகே, பூமிக்கு நன்றி சொல்லி புறப்படுவது. இது வரைக்கும் எனக்கு எல்லாம் கொடுத்த இந்த பூமியே, உலக மக்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி புறப்படணும். அந்த பக்கம் எத்தனை பேருக்கு வரும்? அதுதான் வாழ்க்கையின் அர்த்தம். ஐயோ செத்துட்டு சாகிறேன்னு போறது சாதனை அல்ல. போயிட்டு வரேன் சொல்லிட்டு போறதுதான் நிறைவான சாதனை. எனவே இதெல்லாம் யாருக்கு வரும் என்றால், உண்மையான மெய்ப்பொருளை சார்ந்து தேவ நீதியை மதித்து ஒழுக்கம் காத்து வாழ்பவர்களுக்கு மட்டுமே சாத்தியமே தவிர வேறு எவருக்கும் சாத்தியம் கிடையாது. இது சரித்திர உண்மை. எனவே இதை புரிந்து கொண்டு நம்முடைய இலக்கணம் என்ன, வாழ்க்கை முறை என்ன, ஒற்றை வரி தந்த ஞானம்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று ஒரு அற்புதமான சாமியத்தை தந்த மகானின் அந்த மகா வாக்கியத்தை தினசரி காலை மீறி நினைவு கொண்டு இந்த நாளை இந்த நினைவோடு நடத்தினார் வரும் காலம் சுகமாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. இது ஏன் ஏரியா அப்படின்ன மாதிரி ஆட்ரிக்குன்னு சொல்லுவோம். நேற்றைக்கு ஒன்று, இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று வரும்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை. சரி. சில சமயம் அப்படியே கிருகிருங்குது, சில சமயம் அடி அப்படின்னு அடிக்கிற அடி தெரியுது. இப்படி ஒரு மாதிரியான இன்னும் ஆழ்ந்து உணர்ந்த ஒரு நிலைக்கு போகணுங்கிறது தான் அனைவருக்குமே விருப்பம். அனைவர் சார்பாகவும் இதை நானும் கருத்து சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வேதத்தை பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செய்யர் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் எக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்ச்சி மகிழ்வோடும் மிதிவோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. பெரியவர்களும் குருவரும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை குணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைக்கிறோம். வாழ்க வேகம், வாழ்க வேகம், வாழ்க வளமுடன்.